உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே சொந்தமா இன்ஜினை தயாரிக்கிற கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், யூஎஸ், யூகே இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணைய போறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியாவும் சாஃப்ரானும் கூட்டு முயற்சியில் புதிதாக சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்க போறோம். அதுவும் பர்டிகுலரா AMCA ப்ராஜெக்டுக்காக. இது வருங்காலத்தில் எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆக போகுது, இதில் எந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வர போறாங்க, இது எதிரிகளுக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சலா இருக்க போகுது, எல்லாத்தையுமே டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரீசன்ட் டைம்ல இந்தியாவும் பிரான்சும் கூட்டு முயற்சியில் புதிதாக ஒரு இன்ஜினை தயாரிக்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. ஆக்சுவலா இதற்காக கிட்டத்தட்ட இந்தியா 61,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா பிரான்சினுடைய சாஃப்ரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனத்துடன் கூட்டு முயற்சியில் தான் உருவாக்க போறாங்க. ஆக்சுவலா நமக்கு தெரியும், சாஃப்ரான் அப்படிங்கிறது இந்த ரஃபேல் போர் விமானத்தினுடைய ஒரு முக்கியமான இன்ஜினை தயாரிச்ச ஒரு முக்கியமான நிறுவனம். M88 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை உருவாக்கி இருக்காங்க. அதை தாண்டி ஆல்ரெடி இந்த AMCA ப்ராஜெக்டுக்காக 2 to 3 முக்கியமான இன்ஜின் நிறுவனங்கள் தயாரிக்க ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க. அதுவும் பர்டிகுலரா சாஃப்ரான், ரோல்ஸ் ரைஸ், அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ், அதை தாண்டி ஜப்பான், இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் இந்தியாவுடன் சேர்ந்து தயாரிக்க மிகப்பெரிய முயற்சி நடந்தது. பட் இவங்க எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிருக்கு. இப்போ சாஃப்ரான் தான் இந்தியாவுடன் கூட்டு முயற்சியில் தயாரிக்க போறாங்க. ஆக்சுவலா இதுல இன்ஜினுடைய த்ரஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, சரியா சொல்லணும்னா இது ட்ரை த்ரஸ்ட்ல கிட்டத்தட்ட 90 கிலோநியூட்டன் அளவுக்கு மட்டும்தான் பவர் ஜெனரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஃப்டர் பர்னர்ல கிட்டத்தட்ட 110 கிலோநியூட்டன் அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும், AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தினுடைய இன்ஜினுடைய ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 110 கிலோநியூட்டன்ல 130 கிலோநியூட்டன் இருக்கிற அளவுக்கு ஜெனரேட் பண்ணும். அதுதான் இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. அதே அளவுக்கு எங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இதுல ட்வின் இன்ஜின் தான் கம்பல்சரி போத்த போறாங்க. ஏன் சிங்கிள் இன்ஜினை போத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்ஜினுடைய பவர் பெரிய லெவல்ல இருக்காது. அதை தாண்டி ஒரு இன்ஜின் இருந்துச்சுன்னா அது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா சப்போர்ட்டுக்கு பேக்கப்க்கு இன்னொன்னு வேணும். அதற்காக கூட இந்தியா 2 இன்ஜினை கொண்டு வந்திருக்கலாம். அதை தாண்டி ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. அதே மாதிரி நிறைய பேலோட் சுமந்துட்டு போகணும். அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்தியா 110 கிலோநியூட்டன்ல 2 இன்ஜினை ஒரு போர் விமானத்துக்கு பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு தெளிவா தெரியுது. அதை தாண்டி இந்தியா மெயினா சாஃப்ரானை சூஸ் பண்ணதுக்கு என்ன முக்கியமான காரணம், நமக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரலாம். யூஎஸ்னுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ், அதை தாண்டி யூகேவினுடைய ரோல்ஸ் ராய்ஸ், இவங்க 2 பேர்த்த விட இந்த பிரான்சினுடைய சாஃப்ரான் நமக்கு அதிகமான இன்ஜின் டெக்னாலஜியை கத்துக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அது மட்டும் என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி காவிரி இன்ஜின்ல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளுக்கு உள்ளானோம். அதை பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு டெக்னாலஜி நிறைய ஷேர் பண்றோம். அதுவும் பர்டிகுலரா ஹாட் செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இவங்க டெக்னாலஜியை 100% கத்துக் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி அறிவுசார் உரிமை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதை தாண்டி சாஃப்ரான் நிறுவனம் ஆல்ரெடி M88 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கு அந்த இன்ஜினை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால சாஃப்ரான் நிறுவனத்து மேல இந்தியாவுக்கு அளவுக்கரிய நம்பிக்கை வந்துருச்சு. நமக்கு தேவையானதை கண்டிப்பா இவங்க கொடுப்பாங்க, நம்ம இவங்களை வச்சே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இப்ப வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல என்ன பேசிக்கா நடக்க போகுது, கிட்டத்தட்ட 5 புரோட்டோடைப் 2026 to 27 ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா இவங்க 5 புரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டு 2028 போதே ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ரெடி ஆயிரும். அதை தாண்டி 2032 போது சர்டிபிகேட் நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அதை தாண்டி 2035 போது டோட்டலா எல்லா இன்ஜினியுமே ரெடி பண்ணி கொடுத்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு அவங்க வெளியே கிளம்பிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய லாங் டேர்ம் கோலா இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, இவங்க புரோட்டோடைப் ரெடி பண்றதாகட்டும், டெஸ்டிங் பண்றதாகட்டும், டெவலப் பண்றதாகட்டும், சர்டிபிகேட் வாங்குறதாகட்டும், இது எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 61,000 கோடி இந்தியா ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெளிவா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய லாங் டேர்ம் கோல் 2035 இன்ஜின் ரெடி ஆகி நம்ம ஒவ்வொன்னா அவுட்புட் பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலா 2035 இருந்து 2045 கிட்டத்தட்ட 7 ஸ்குவாடானா இதுதான் ஃபில் பண்ண போகுது AMCA அப்படிங்கிற 5ஆம் தலைமுறை போர் விமானம். சரியா சொல்லணும்னா 126 போர் விமானத்தை எங்களால தயாரிச்சு கொடுக்க முடியும். இதை இந்தியாவினுடைய ஏர்போர்ஸ்ல சேர்த்ததுக்கு நிறைய முயற்சிகள் அப்ப எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி ஆக்சுவலா ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 250க்கு மேல இந்தியன் ஏர்போர்ஸ்க்கு தேவைப்படுது. அதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாத்தி கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும் அப்படின்னு இப்பவே ப்ரெடிக்ட் பண்றாங்க.
அது மட்டும் இல்லாம இதுல இன்ஜின்ல எந்த மாதிரி பர்டிகுலர் டெக்னாலஜி எல்லாம் நமக்கு முக்கியமா கத்து கொடுக்க போறாங்கன்னா இவங்க வந்து 100% டெக்னாலஜி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி ஹாட் செக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை வந்து ஃபுல்லா நமக்கு கத்து கொடுப்பாங்க. அதை தாண்டி சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இது வந்து கத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் வந்து தாங்குற மாதிரி வந்து எப்படி இருக்க போகுது அது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதை எல்லாத்த விட டிஜிட்டல் இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கண்ட்ரோல் சிஸ்டத்தை இவங்க வந்து மேக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரொம்ப பழைய காலத்து இன்ஜின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான இன்ஜினுடைய டெக்னாலஜியா இருந்துச்சு. பட் இப்ப எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸா மாத்திட்டு வராங்க. அதை வந்து இந்தியாவுக்கு கத்து கொடுத்துருவாங்க. அதை தாண்டி லேசர் ட்ரில்லிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜியும் நமக்கு கத்து கொடுத்துருவாங்க. இத்தனை விஷயத்தை அவங்க கத்து கொடுத்து தான் நமக்கு வெளியே போவாங்க. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். பிரான்ஸோடையும் இந்தியாவும் கூட்டு சேர்ந்து நல்ல ஒரு இன்ஜினை தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஒரு இன்ஜின் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி செக் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலரா இன்ஜின் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி கம்பல்சரி செக் பண்ணோம். அதை தாண்டி அதனுடைய ரேஞ்ச் வந்து கரெக்டா இருக்கா, ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து போகு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது அந்த அளவுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா, என்ன ஸ்பீட்ல போகுது, இது எல்லாத்தையும் விட அதனுடைய டெம்பரேச்சர் வந்து சரியான முறையில் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதை தாண்டி எக்ஸாம்பிளுக்கு இப்ப அமெரிக்காவில் F404 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ஜினை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அமெரிக்காவுடைய கிளைமேட்ல நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா அதை கொண்டு வந்து இந்தியாவில் வைக்கிறோம். இந்தியாவில் ஏதாவது ப்ராப்ளம், அதுவும் பர்டிகுலரா -50 டிகிரி இருக்கு, +50 டிகிரி இருக்கு. அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மாறி மாறி நம்மளுடைய பகுதியில் இருக்கு. இந்த ரெண்டு கிளைமேட்டுக்குமே அடாப்ட் ஆகுற மாதிரி இருக்கா, இது எல்லாமே நம்ம செக் பண்ணா தான் நம்ம வந்து அதை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா பேசிக்கா வந்து ஒரு சில டெக்னாலஜிகள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த இன்ஜினுடைய நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு பவர் வந்து கிடைக்கும். அதுவும் பர்டிகுலரா அந்த இன்ஜினுடைய வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அந்த வெயிட் எவ்வளவு ஜாஸ்தி இருக்கோ அந்த அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ணா அது சூப்பரான ஒரு இன்ஜின் நம்ம சொல்லுவோம். அதுவும் பர்டிகுலரா இன்ஜின் த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுல வெயிட் வந்து குறைவா இருந்து பவர் வந்து நல்லா ஜெனரேட் ஆகுதுன்னா அதுதான் பர்ஃபெக்டான இன்ஜின் நம்ம சொல்லுவோம். பேசிக்கா வந்து ஒரு இன்ஜினுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா ஒரு 1500 இருந்து ஒரு 1800 கிலோவே இருந்துச்சுனாவே அந்த இன்ஜினுடைய வெயிட் வந்து நமக்கு ரொம்ப ஓகே. இதுல வந்து ஒரு 130 to 140 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் ஜெனரேட் பண்ணுச்சுன்னா நம்மனால இதை வந்து ஈஸியா வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. டர்பைன் பிளேட் வந்து சரியான முறையில் இயங்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இதுல வந்து மெட்டீரியல் வந்து ஒரு கிறிஸ்டல் மூலமா ஒட்டுமொத்த டர்பைன் பிளேடையும் ரெடி பண்ணும். ஏன் வந்து நம்ம கிறிஸ்டல் மெட்டீரியல் யூஸ் பண்றோம், அது வந்து அதிகமான டெம்பரேச்சர் தாங்கணும், எந்த டேமேஜும் ஆகக்கூடாது, ஏன்னா கண்டினியூவா ஒர்க் ஆக போகுது. இத்தனை விஷயங்கள் இருக்கு. இது வந்து சரியா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி இதுல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு 1500 to ஒரு 1600 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தாங்குற அளவுக்கு கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அப்படி வந்து டெம்பரேச்சர் தாங்குச்சுன்னா தான் அதுல இருக்க மெட்டீரியல் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் தாங்கல அப்படின்னா பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஏர்கிராஃப்ட் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இது எல்லாத்தையும் விட 3D த்ரஸ்ட் வெக்டாரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஆக்சுவலா நார்மலா வந்து பேசிக்கா ஒரு ஏர்கிராஃப்ட் எப்படி ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட்ல போகும், பேக்ல போகும். ஆனா இந்த 3D த்ரஸ்ட் வெக்டரிங் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அது வந்து மேலையும் போகும், கீழையும் போகும், ஃப்ரண்ட்லயும் போகும், பேக்லயும் போகும், ரோலிங்கும் பண்ணும். இன்னும் சரியா சொல்ல போனா டார்க் வெயிட் கெப்பாசிட்டிக்கு இந்த டெக்னாலஜி இருந்துச்சுன்னா தான் சரியான இன்ஜின் நம்ம சொல்லுவோம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான டெக்னாலஜி அப்படின்னா பிளாட் நாசில் டெக்னாலஜி. ஆக்சுவலா நார்மலா வந்து எல்லா இன்ஜின்லயுமே ரவுண்ட் நாசில் தான் வச்சிருப்பாங்க, அதாவது சர்க்கிள் நாசில் தான் வச்சிருப்பாங்க. அதுலதான் இந்த காட் கேஸ் ஆகட்டும், காட் ஏர் ஆகட்டும் ரெண்டுமே இதன் மூலமா தான் வெளியே வரும். ஆனா இப்போ இந்த பிளாட் நாசில் வச்சிருந்தோம்னா இது வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்லயோ அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்லயோ இந்த மாதிரி வந்து ஹாட் கேஸ் வந்து அது வெளியே வெளியே வரும். ஆக்சுவலா இது வந்து பேக்ல வெளியே வராம சைட்ல வெளியே வரும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு என்னப்பா யூஸ் அப்படின்னு கேட்டா இது வந்து எதிரியினுடைய ரேடார்ல சிக்க முடியாது. ஏன்னா ஹாட் கேர் வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தா தான் அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சைட்ல பல பகுதியில் வந்துச்சுன்னா அதனால ப்ரெடிக்டும் பண்ண முடியாது. அதை தாண்டி
இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியில் கூட ஈஸியா எஸ்கேப் ஆயிரும். அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதுவும் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான டெக்னாலஜினா சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜி. நம்முடைய போர் விமானம் வந்து ஒளியை விட 1 மடங்கு ஜாஸ்தியா போச்சுன்னா, மேக் 1 விட அதிகமா போச்சுன்னா அது வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அதுவும் வந்து ஆஃப்டர் பர்னர் இல்லாமே வந்து அது ஒர்க் ஆச்சுன்னா தான் நமக்கு சூப்பரான இன்ஜின் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இருந்தா சரியான இன்ஜின் நம்ம நினைச்சத விட பெர்ஃபார்ம் அதிகமா பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டெக்னாலஜினா ஹை பைபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஒரு போர் விமானமே போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல சவுண்ட் அதிகமா வந்துச்சுன்னா ஈஸியா வந்து எதிரி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அந்த நாய்ஸை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஹை பைபாஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஆக்சுவலா இதுல என்ன பண்ணும், இந்த கம்பஷன் சேம்பர் இருக்குல்ல, சேம்பருக்கு வெளியே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் போயிட்டே இருக்கும். இதே வந்து கம்பஷன் சேம்பருக்கு உள்ள போயிட்டு ஏர் வந்துச்சுன்னா, வெளியே வந்துச்சுன்னா கம்பல்சரி நாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். அதை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இதுல இருக்க இன்ஜினுடைய மேக்ஸிமம் சிஸ்டம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகணும். அப்படி ஆக்கினா தான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒர்க் ஆகுற மாதிரி வந்து ஈஸியா வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு இவங்க கொடுக்குறாங்க. இத்தனை டெக்னாலஜி வந்து சரியான முறையில் இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சத விட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா பண்ண முடியும். நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின் வந்து 1980 இருந்து இன்னைக்கு 2025 ஆச்சு. இது வரைக்கும் சக்சஸ் ஆகாமையே ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு மூட்லயே போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் 1980 இருந்து யாருமே கிடையாது. அதாவது இன்ஜினை பத்தி இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினை பத்தி டெக்னாலஜி வந்து ரொம்ப டீப்பா எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுக்கு தான் நம்ம வெளிநாட்டோட கான்ட்ரிபியூட் பண்றோம், சாஃப்ரான் மாதிரி நாடுகள் கூட. இன்ஜினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சரியான முறையில் யாருமே வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல. அதுவும் பர்டிகுலரா நம்ம 1500 இருந்து 1800 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம். பட் அதை விட அளவுக்கு மீறி போன காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதை தாண்டி இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, நாங்க சொந்தமாவே தயாரிக்க போறோம், வெளிநாட்டுல எந்த ஒரு நிறுவனமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்தியா வந்து சொந்தமா வந்து தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது கூட இது பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, இந்தியாட்ட ஒரு இன்ஜினை வந்து சரியான முறையில டெஸ்டிங் பண்றதுக்கு டிஃபரெண்டான ஆல்டிடியூட்ல ஸ்பீட்ல பண்றதுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னைக்குமே கிடையாது. அதாவது ஒரு எமர்ஜென்சியா ஒரு டெஸ்டிங் பண்ணணும்னா அதை தூக்கிட்டு நம்ம ரஷ்யாவோ வெளிநாட்டுல வேற ஏதாவது கண்ட்ரிக்கோ தான் போகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை காவிரி இன்ஜின்ல ஏற்பட்ட காரணத்தினால அது ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை சந்திச்சுது. அதை தாண்டி இந்தியா வந்து கிட்டத்தட்ட காவிரி இன்ஜினுக்காக 2000 கோடி ஒதுக்கணும். ஆனா அந்த 2000 கோடியில நம்மளால ஒரு இன்ஜினை கூட ரெடி பண்ணி ஒரு போர் விமானத்தை நம்மளால அவுட்புட் பண்ண முடியல. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விட இன்ஜின் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா இன்ஜின்ல ஒரு ப்ராப்ளம் வர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒண்ணு. பட் அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை ரெடி பண்ணியிருந்தாவே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதுக்கு காரணம் மேனேஜ்மெண்ட் வந்து சரியான பிளானிங் போடாததான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அதுதான் காவிரி இன்ஜின் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திச்சு. ஆக்சுவலா இத்தனை விஷயத்த காவிரி இன்ஜின் வந்து நமக்கு நெகட்டிவ் நம்ம சொல்ல முடியாது. இதுல இருந்து நிறைய லெசன்ஸ் எடுத்துட்டு ஈஸியா வந்து முன்னாடி போறதுக்கு, அதாவது வெளிநாடு கம்பெனியோட கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ஈஸியா சொந்தமா ஒரு இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போக பார்க்கலாம். இது வந்து இந்தியாவினுடைய வருங்காலத்துல ஒரு 15 to 20 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட நிறைய சொந்த போர் விமானங்கள் நம்ம உள்நாட்டிலேயே நிறைய இன்ஜினை உருவாக்கி நம்ம பெட்டரா வச்சிருந்தோம்னா நம்ம நாடு வந்து பெரிய லெவல்ல முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 15 to 20 வருஷம் கழிச்சு நம்மளால சொல்ல முடியும். அப்ப வந்து இந்தியா வந்து இன்ஜினை தயாரிக்க முடியாம இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தான், சைனா இந்த மாதிரி எல்லையில இருக்க நாடுகள் எல்லாத்தையுமே சமாளிக்கணும்னா அதுதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது, இந்தியா என்ன பண்ண போறாங்க, சாஃப்ரானோட சேர்ந்து எப்ப தயாரிச்சு எப்ப அவுட்புட் பண்ண போறாங்க, இது எல்லாமே கூடிய விரைவில் தெரிய வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.